Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா சந்திரகலா ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இத சூரியகலான்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட். அதே போல நிறைய பேருக்கு இது ஃபேவரட்டான ஸ்வீட்டா இருக்கும். ஆனா இத வீட்ல செய்ய முடியுமான்னு யோசிச்சிட்டு இருப்பீங்க. முக்கியமா அந்த வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த டிசைன் எல்லாமே பக்காவா ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். இந்த தீபாவளிக்கு கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, தேவையான இன்கிரிடியண்ட்டும் ரொம்ப கம்மி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மேல் மாவு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து பண்ணோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா இல்லைனா எண்ணெய் கூட சேர்க்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இந்த நெய் மைதா மாவோட எல்லா பகுதியிலையும் படுறது அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்வீட் செஞ்சு முடிக்கும்போது வெளிப்பகுதி நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையில் இது போல் பிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் ஹோல்ட் ஆகுதுல, இது கரெக்டான பக்குவம். இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம நெய் சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு ரொம்ப குறைவான தண்ணி தான் தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இதுக்கு நம்ம ஸ்டஃபிங் தயாரிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு துருவின கோவா எடுத்திருக்கேன். இதை மாவான்னு கூட சொல்லுவாங்க. நம்ம பால் வாங்குகிற கடைகளெல்லாம் கேட்டோன்னா இது கிடைக்கும். இப்போ இதை பேனில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துக்க போகிறோம். இந்த கோவா நம்ம பால் பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக பேக்கரியில் விற்கக்கூடிய பால் பேடாவை கூட துருவி இது போல் யூஸ் பண்ணலாம். இது எதுக்காக வறுக்கிறோன்னா அப்போ தான் இது நல்லா லிக்யூட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்காக ஒருவேளை நீங்கள் வறுக்கும்போது அது தண்ணி ஆகலைன்னா கொஞ்சம் போல் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டே இருங்க. அப்போ இது நல்லா தண்ணி ஆயிரும். இது வறுக்கும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் இதோடைய கலர் சேஞ்ச் ஆகாது. இது நல்லா வறுப்படும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சட்டுன்னு இதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் இது கரிஞ்சு போன வாசனை அடிக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடும். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. அப்போது இது இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், கலந்துகிட்டே இருக்கும்போது இது இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இந்த டைமில் இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்துருக்கேன். நீங்கள் அக்ரூட், பிஸ்தா இந்த மாதிரி எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இது கூட நீங்கள் கிஷ்மிஸ் பழம் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு 1/2 கப் அளவு அளந்து சேர்த்துருக்கேன். இது 200 கிராம் அளவு சுகர் பவுடர் இருக்கும். நான் அன்ஸ்வீட்டன் கோவா சேர்த்ததுனால சர்க்கரை பொடி சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்வீட்டான கோவா சேர்க்குறீங்கன்னா சர்க்கரை பொடியை தவிர்த்துருங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சர்க்கரை பொடி சேர்க்கும்போது கோவா முற்றிலும் ஆறி இருக்கணும். கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட சர்க்கரை பொடி சேர்த்ததுக்கப்புறம் கோவா ரொம்ப உருக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவும் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு தடவை லேசாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க.
நல்ல மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு பூரிக்கட்டையில் கொஞ்சம் போல் மைதா மாவு தடவிக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து வச்சுட்டு இது போல் நல்லா திரட்டிக்கோங்க. சப்பாத்தியை விட நல்லா ஒல்லியாக திரட்டிக்கணும். அப்போ தான் மேல் பாகம் நல்லா முறுமுறுப்பாக சாஃப்டாக இருக்கும். இல்லைனா மெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாவை நல்லா ஒல்லியாக திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒல்லியாக திரட்டி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு கிளாஸ் இல்லைன்னா குக்கி கட்டர் வச்சு ரவுண்ட் ஷேப்க்கு இது போல் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன சப்பாத்தியாக செஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரே சமயத்தில் பெரிய ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணலாம். நான் ஒரு டைமில் 4 ரவுண்டு கிடைக்கிற அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா மிச்சம் கொஞ்சம் மாவு இருக்கும்ல, அதை மறுபடிக்கும் உருட்டி தேய்ச்சி இதே போல் ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் போல் ஸ்டஃபிங் வைங்க. ஸ்டஃபிங் நிறையாவும் வச்சிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வச்சிடக்கூடாது. ஸ்டஃபிங் நிறைய வச்சிட்டிங்கன்னா நம்ம பொரிக்கும் போது ஸ்டஃபிங் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கம்மியாக வச்சிட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இந்த அளவு வச்சுட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கோம்ல, அதை மேலே வச்சு மூடிட்டு இந்த ஓரங்களை நல்லா அமுத்தி விட்டு இது போல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே இது போல் தண்ணி தடவிக்கோங்க. தண்ணி தடவிட்டு நம்ம டிசைன் பண்ணலாம். அப்போ தான் அது நல்லா ஒட்டிகிட்ருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் தண்ணி தடவியாச்சு. இப்போது எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஓரத்துலேருந்து மடித்து விட்டுட்டே வரணும். பாருங்கள், இப்போ நான் பண்ணுற மாதிரி. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சீங்கன்னா இந்த டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அழுத்தி பிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து மூடணும். பாருங்கள், நல்லா அழுத்தி பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மாவை மூடி வைக்கிறேன். இதே போல் கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்திரகலாவும் பண்ணலாம், சில டைம் பெருசு பெருசாகவும் பண்ணலாம். நான் பாதி மாவில் குட்டி குட்டி சந்திரகலா பண்ணியிருக்கேன், மீத மாவில் நிறைய பெருசு பெருசாக பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக முடிக்கும்போது நல்லா டைட்டாக இது போல் அமுத்தி விடுங்க. அப்போ தான் அது உடையாமல் இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதும் வெளியே வராமல் இருக்கும். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் சந்திரகலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிச்செடுக்கணும். இந்த ரெசிப்பியில் நம்ம மாவு திரட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மாவு திரட்டும் போது ரொம்ப தடிமனாக திரட்டிட்டோன்னா ரொம்ப சவச்சவன் இருக்க மாதிரி இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஒல்லியாக திரட்டிட்டோன்னா எண்ணெயில் நம்ம போடும்போது அது உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் காமிச்ச திக்னஸில் கரெக்டாக திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான சந்திரகலா ரெசிபி வரும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சந்திரகலா மட்டும் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் போட்டு பாருங்கள். அது உடஞ்சி உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட மாவு கரெக்டாக க்ளோஸ் ஆகலை, அதே சமயம் அது ரொம்ப ஒல்லியாகவும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அடுத்த மாவில் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகவும் இதே போல் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எண்ணெயில் விழாமல் வரும். அதாவது எண்ணெயில் உடஞ்சி விழாமல் வரும். இப்போ பாருங்கள், இன்னொரு சந்திரகலா ரெடி பண்ணியாச்சு. இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லா சந்திரகலாவும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பாகு காய்ச்சணும். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இதில் கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை நல்லா கரைய விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. கையில் நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கரை பாகு எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, லேசாக பிசு பிசுப்பாக இருந்தால் போதும்.
இதை வந்து நான் மொத்தமாக 3 நிமிஷம் கொதிக்க வச்சேன். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு பேனில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க சந்திரகலாக்களை ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்செடுங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம பொரிச்செடுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம கரண்டி போட்டு திருப்பி விடக்கூடாது. அது தானாக மேலே எலும்பி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அது தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் 2 பக்கமும் திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வெளியில் எடுத்துடணும். இது வந்து கரெக்டான டைம். இதே போல் மீத இருக்க எல்லாத்தையும் பொரித்து தனியாக வெளியில் எடுத்து வச்சுருங்க. பொரிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல சக்கரை பாகு, அதில் டிப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வைக்கணும். இதை ஊற விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம குலாப் ஜாமுன்லாம் சக்கரை பாகில் ஊற விடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ஊற விட தேவையில்லை. இதை உடனே சக்கரை பாகில் போட்ட உடனே வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சந்திரகலா சூப்பராக தயாராகிருச்சு. இதில் நம்ம இன்னி கொஞ்சம் போல் அலங்காரம் மட்டும் பண்ணிடலாம். அலங்காரம் பண்ணாமல் கூட சர்வ் பண்ணலாம். ஆனால் அலங்காரம் பண்ணோன்னா அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் போல் சில்வர் பேப்பர் நான் வந்து வைக்கிறேன். இது வந்து கடைகளில் கிடைக்கும். நம்ம ஸ்வீட்ஸ்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் பேப்பர்னு கேட்டால் கிடைக்கும். இது வைக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சம் போல் பாதாம் பிஸ்தாலாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க. உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளுடைய சந்திரகலா சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய இன்ஸ்டா லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.